இந்தியாவின் எல்லையை கூட காப்பாற்றவே பாரத பிரதமருக்கு முடியவில்லை. இந்தியாவை எப்படி காப்பாற்றப் போகிறார்? திருவைகுண்டம் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் கனிமொழி ஒன்றிய அரசு குறித்து பரபரப்பு பேச்சு. மணப்பாடு சென்ற திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி பிரச்சார வாகனம் மற்றும் அவரது பேக் உள்ளிட்டவைகளை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. இந்தியாவின் எல்லையை கூட காப்பாற்றவே பாரத பிரதமருக்கு முடியவில்லை. இந்தியாவை எப்படி காப்பாற்றப் போகிறார்? திருவைகுண்டம் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் கனிமொழி ஒன்றிய அரசு குறித்து பரபரப்பு பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் பாராளுமன்ற வேட்பாளர் கனிமொழி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 வருடங்களாக ஆட்சியில் உள்ள பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறிய ஏதாவது ஒரு வாக்குறுதியாவது நிறைவேற்றியிருக்கிறார்களா என கேள்வி கேட்டார். 15 லட்சம் ரூபாய் அக்கவுண்டிலும் வரவில்லை. வருடத்திற்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் கொடுப்போம் என வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் கொடுக்கவில்லை. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஏன் வேலை கொடுக்கவில்லை என கேட்டால், பக்கோடா போடுவதும் வேலைதான், அதனால் அதனை செய்யுங்கள் என கூறியதாக தெரிவித்தார். மேலும் இந்திய எல்லையில் சீன அரசு ஒரு சில கிராமங்களை கைப்பற்றி விட்டதாக சீன மொழியில் அந்த பகுதிகளுக்கு வந்து பெயர் பலகை வைத்துவிட்டு இந்த இடத்தை நாங்கள் கைப்பற்றி விட்டதாக தெரிவித்துள்ளது. இதனால் இந்தியாவே பெரும் பரபரப்பாக பேசப்படும் நிலையில் சீன நாட்டின் நடவடிக்கைக்கு எதிராக பாரத பிரதமர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் இந்திய எல்லையை காப்பாற்றுவதற்கே பாரத பிரதமருக்கு முடியவில்லை. இவர் எப்படி இந்தியாவை காப்பாற்றப் போகிறார் என கனிமொழி எம்பி பாரத பிரதமர் குறித்து கடுமையாக சாடினார். சைனா ஊடுருவி உள்ள இந்தியாவுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அருணாச்சல் பிரதேஷ்ல 30 கிராமத்துக்கு மேல அவங்க கையில இருக்கு. பேர் கூட வச்சுட்டாங்க சீன மொழியில. அந்த எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை இன்னைக்கு சைனா தன்னுடைய ஆக்கிரமிப்பு கீழே வச்சிருக்கு. அப்ப இந்த நாட்டுடைய எல்லையை கூட காப்பாற்ற முடியாத நீங்கள் இந்த நாட்டை எப்படி பாதுகாப்பீர்கள் என்று நான் கேட்கிறேன். இதுதான் நீங்க பேசக்கூடிய தேசபக்தியா? இதுதான் நாட்டுப்பற்றா? யாரோ வந்து எல்லைய எடுத்துட்டு போட்டோம், நம்ம ஊரெல்லாம் அவங்க கையகப்படுத்தட்டும் என்று விட்டு விட்டு இருப்பதுதான் ஒரு பிரதமருக்கு, ஒரு ஆட்சிக்கு அழகா? இதை தாண்டி 100 நாள் வேலை. காங்கிரஸ் ஆட்சி, திமுகவும் காங்கிரசும் ஒன்றியத்தில் ஆட்சி செய்த காலகட்டத்திலே கொண்டு வரப்பட்ட திட்டம். எதுக்காக கொண்டு வந்தாங்க? அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் வலியுறுத்தி கொண்டு வந்த திட்டம். கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு 100 நாளாவது வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டம் வந்து இன்னைக்கு மோடி அவர்களுடைய ஆட்சியில, போன ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம்ங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த திட்டத்தை நிதி ஒதுக்குறத நிறுத்திட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்குறத நிறுத்தி இன்னைக்கு யாருக்குமே 100 நாள் வேலை கொடுக்க முடியாத ஒரு நிலை. இங்க 100 நாள் வேலை இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பகுதிகளுக்கும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஆனா இருக்கிறதுக்கே இன்னைக்கு சம்பளம் கொடுக்க முடியல. வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு, இங்க போகக்கூடியவர்கள் இருக்கலாம், அவங்களுக்கு 6 மாசம் ஆச்சா சம்பளம் ஏறி 15 நாள் வேலை கிடைச்சா பெரிய விஷயமா? அப்படிதான் இந்த ஆட்சி. போன அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு நல்ல திட்டம்னா கூட பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோடு அதை கூட நிறுத்தக்கூடியவர்கள் தான் மோடி ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள். மோடி மணப்பாடு சென்ற திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி. மணப்பாடு சென்ற திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி பிரச்சார வாகனம் மற்றும் அவரது பேக் உள்ளிட்டவைகளை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் 2வது முறையாக திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழி கருணாநிதி கடந்த 2 வாரங்களாக தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில் இன்று காலை முதல் புன்னக்காயல், அமளிநகர், ஆலந்தலை, மணப்பாடு, பெரியதாளை ஆகிய மீனவ கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மணப்பாடு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள தனது பிரச்சார வாகனத்தில் சென்ற கனிமொழி கருணாநிதி வாகனத்தை மணப்பாடு அருகே தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது தேர்தல் வாகனம் மற்றும் கனிமொழி கருணாநிதி பேக் உள்ளிட்டவைகளை முழுமையாக சோதனை செய்து பின்னர் அனுப்பி வைத்தனர்.
ஏற்கனவே கடந்த வாரம் தூத்துக்குடியில் இருந்து நெல்லைக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள கனிமொழி கருணாநிதி சென்றபோது அவரது வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் தூத்துக்குடி 3வது மைல் பகுதியில் வைத்து சோதனை செய்தனர். இந்த நிலையில் திருச்செந்தூர் அருகே பிரச்சாரம் மேற்கொள்ள சென்ற அவரது வாகனம் மீண்டும் சோதனை செய்யப்பட்டது. அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி முகாம் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பங்கேற்பு. தமிழகத்தில் ஒரே கட்டமாக வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி முகாம் ஏற்கனவே நடைபெற்றது. இந்நிலையில் 2ஆம் கட்ட பயிற்சி முகாம் இன்று தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் வைத்து நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு வாக்குப்பதிவின் போது வாக்குப்பதிவு இயந்திரத்தை எவ்வாறு பாதுகாப்பாக கையாளுவது, எவ்வித முறைகேடுகளும் இன்றி வாக்குப்பதிவை அமைதியாக நடத்துவது, மேலும் வாக்குப்பதிவின் போது வாக்காளர்கள் எந்தவித ஆவணங்களை கொண்டு வந்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்டவை குறித்து இந்த பயிற்சி முகாமில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் விளக்கி கூறினர். இந்த 2ஆம் கட்ட வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் தூத்துக்குடி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, திருவைகுண்டம், விளாத்திக்குளம், ஓட்டப்பிடாரம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று நடைபெற்றது. அது வந்து நம்ம கிளியர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இந்த சீக்வன்ஸ் என்ன சொல்லுவாங்க, CRC அப்படின்னு சொல்லுவாங்க. CRC என்ன? க்ளோஸ்ட், ரிசல்ட், கிளியர். பார்த்தா ஸோ அந்த இவிஎம் கனெக்ஷன் பார்க்கணும். அந்த விவிபேட் கனெக்ஷன் எடுத்து எதுவும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற வெட்டிகளுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். விவிபேட்ல இருக்கக்கூடிய கேபிள் கனெக்ஷன் எடுத்து நம்ம எது கூட கனெக்ட் பண்ணா அண்ட்ராய்டு யூனிட் கூட நம்ம வந்து மார்க்வோல் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் மார்க்வோல் வந்து நம்ம நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதுல வந்து க்ளோஸ் ஒரு 50 ஓட்டு நம்ம போல் பண்ணியாச்சு. மார்க்வோல் நம்ம வந்து வாக்குச்சாவடி முகவர் வராங்க, அது தனியா ஒரு எரர் அப்படிங்கிறதுக்கு அதை நம்ம கடைசியில் நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வெறும் பேட்டரி. சரி, இதுக்கு பேரு கீழே ஒண்ணு முக்கியமான இதான் வந்து தட்டி விட்டுட்டாரு. தட்டி விட்டு வந்து அது ரொம்ப பயங்கரமா அது தட்டிடுச்சு. தட்டி இந்த கனெக்ஷன் வந்து என்ன ஆயிரும், லிங்க் எரர் அப்படின்னு சொல்லி எங்க காமிச்சிடும், இந்த கண்ட்ரோல் யூனிட்ல காமிச்சிடும். இப்போ பிரசிடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், ஒரு கிரேட் அவர் சிச்சுவேஷன் சொல்றாரு. சரியா, அகேஷன் நாமளே உருவாக்கணும். இப்படியே நடந்தா நான் என்ன பண்ணணும், நான் டிசிஷன் எடுக்கிறேன். ஒரு பிரசிடிங் ஆஃபீஸர் நான் என்ன டிசிஷன் எடுப்பேன். ஆக்சுவல் போல் நடந்துட்டு ஒரு 10:45 மணிக்கு ஒரு வாக்காளர்